ஹாய், கண்டினியூவாக 7 days சேலஞ்ச் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இன்றைக்கி வந்து டே 6. நான் இப்போ தான் வெளியில் போயிட்டு நல்லா அலைஞ்சிட்டு வந்திருக்கேன் வெயிலில். பட் டைம் வந்து 3:30 ஆகுது. நல்லா வெயிலில் சுற்றிருக்கேன். ஸோ ஸ்கின் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வெயில் அலைஞ்சனால டல்லாக இருக்குது. பட் நான் சன்ஸ்கிரீன் லோஷன் தான் போட்டு தான் போயிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு டேன் ஆகலை. நான் எப்போதுமே வெளியில் போகும்போது கட்டிட்டு தான் போவேன். நார்மலாக வந்து போக மாட்டேன். கண்டிப்பாக எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் அது கருக்க தான் செய்யும். ஓவர் சன் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு போஸ் இந்த மாதிரி நிறைய சன்னாலே நிறைய ப்ராப்ளம் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வரும். எந்த அளவுக்கு நம்மளால கவர் பண்ணிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக கவர் பண்ணிட்டு போகணும். என்னோட ஸ்கின் வந்து டல்லாக இருக்கும். கண்டிப்பாக வெயிலில் இருந்து டல்லாக இருக்கும். இந்த டைமில் இந்த டே 6ஓட பேக் போட்டோம்னா இன்னுமே சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த மாதிரி நான் வெயிலில் அலைஞ்சிட்டேன். டே 5 வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு ஸ்கின்னு. டே 6 வந்து நான் வெயில் அலைய மாதிரி வந்துச்சு. அதனால ஸ்கின் வந்து ரொம்ப இதாயிடுமா அப்படின்லாம் கேட்டால் இல்லவே இல்லை. நம்ம வெயிலில் போகிறது இதெல்லாம் வந்து சகஜம்தான். நம்ம வெயிலில் போகிறது இதெல்லாம் வந்து டெய்லியும் லைஃப்ல வந்து நடக்கிற ஒரு விஷயம் தான். அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது இல்லையா? இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிட்டு போனீங்கன்னா எதுவும் நீங்கள் எப்போதும் போலயே இந்த 7 days சேலஞ்ச் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். நேற்று டே 5ல் வந்து சூப்பரான ஒரு க்ளோ பேக் வந்து நம்ம பார்த்தோம். க்ளோ அண்ட் பிரைட்னிங் அண்ட் ஸ்கின் லைட்டனிங்கான பேக் வந்து நம்ம 2 நாளாக பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இன்னைக்கு வந்து இந்த மாதிரி டேனை கரெக்டாக சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து லைட்டாக நான் வெயிலில் போயிட்டு வந்திருக்கேன். நம்ம ஸ்கின்ல ஏதாவது டேன் இருந்தால் ரிமூவ் பண்ணுறது, நல்ல ஒரு பிரைட்னிங் கொடுக்கறது, கிளென்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து நம்ம ஸ்கின்னை வந்து டேக் கேர் பண்ணிக்கிற ஒரு பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான பேக்கு. எப்பயாவது நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னாலே டக்கு நம்மளோட ஸ்கின் வந்து டல்லாக இருக்கு, சன்னால நம்மளோட ஸ்கின் வந்து லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா டக்குன்னு இந்த பேக்கை போட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த டே 6ஓட பேக் வந்துட்டு நம்மளோட ஸ்கின் வந்து டேன் ஆயிருந்தா பிரைட்னிங் கொடுக்கறதுக்கு, ஸ்கின் க்ளோவிங் கொடுக்கறதுக்கு, டே பை டே ஸ்கின் டோனை லைட்டன் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே உள்ள ஒரு சூப்பரான பேக். அதுக்காக இப்படியா வரது, ஒரு தலை கூட சீவக்கூடாதா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இப்போ சரி பண்ணிடலாம். டேன் ரிமூவல் பேக் அப்படின்னாலே அது கடலை மாவு தாங்க சூப்பராக இருக்கும். கடலை மாவு வந்து நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட் டேனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. நான் வந்து வீட்டிலையே தான் கடலை மாவு வந்து அரைச்சிக்குவேன் தேவையான அளவு. கடையிலேருந்து வாங்குறது அந்த அளவுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியாது. ஸோ கொஞ்சமாக நான் கடலைப்பருப்பு போட்டு நல்லா மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சிட்டு அதை வந்து சளிச்சு வச்சுக்குவேன். கொஞ்சம் தான் நான் வந்து அரைச்சிக்குவேன். அது ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவு வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகும். சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு கிளென்சர், டேன் ரிமூவ் பண்ணும், இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னிங் க்ளோவிங் வந்து கொடுக்கும். சூப்பரான ஒரு கிளென்சர், அது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் கடலை மாவு. இது கூட நான் ஆட் பண்ணுறது கஸ்தூரி மஞ்சள் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்கின் வந்து நல்ல க்ளோ கொடுக்கும். அந்த மாதிரி டேன் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து நேச்சர் சத்துவோட பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். கடலை மாவு வீட்டில் அரைச்சது. அதுக்கப்புறம் டெய்லியும் நம்ம வந்து முல்தானி மெட்டி வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கோம் கிளியர் ஸ்கின்னுக்காக. டெய்லியும் ரெகுலராக முல்தானி மெட்டி வந்து யூஸ் பண்ணால் ஸ்கின் வந்து நல்லாவே கிளியர் பண்ணி கொடுக்கும். குட்டியாக பிம்பிள்ஸ் எதுவும் இருந்தால் கூட ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். கிளியராக கொடுக்கும் நம்மளோட ஸ்கின்னை. நான் வந்து 7 days வரைக்கும் முல்தானி மெட்டி வெறும் தண்ணியோட கலந்து யூஸ் பண்ணி ஒரு சேலஞ்ச் வீடியோ கூட போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி வந்து ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கின ஹனி தாங்க வேலை செய்யும். அதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம வெளியில் வாங்குகிற காசு தான் ஆர்கானிக் ஷாப்பில் வாங்குகிற ஹனியும் ஒரே காசு தான். அதுக்கு நம்ம ஆர்கானிக் ஷாப்லேயே வாங்கிட்டு போயிடலாம் பியூராக. ரெகுலராக ஹனி யூஸ் பண்ணும்போது செம்மையாக ஸ்கின்னை வந்து டீப்பாக க்ளீன் பண்ணி கொடுக்கும், நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும், ஹைட்ரேஷனை வச்சுக்கும், வேறு லெவலில் ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். பட் வந்து பிம்பிள் ஸ்கின்னாக இருந்தால் 3 days ஒன்ஸ் மட்டும் ஹனி வந்து யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக யூஸ் பண்ண வேணாம். இப்போ இது கூட குக்கும்பர் வந்து ஒரு 4-5 பீஸ் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல நைஸாக அரைச்சிருங்க, ஃபில்ட்ரு பண்ண வேணாம். இந்த பேக்கில் இந்த குக்கும்பர் ஆட் பண்ணுறது தாங்க ஹைலைட்டே. செம்ம சில்னஸ் கொடுக்கும் இந்த பேக்குக்கு, ஹைட்ரேஷனாக வச்சுக்கும், நல்லா வந்து டேனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். குக்கும்பர் வந்து எப்போதுமே டேன் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதோட இந்த பேக்கில் சேரும்போது வேறு லெவலில் சில்னஸும் ஹைட்ரேஷனும் கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு செம்ம பிரைட்னிங்கும் க்ளோவிங்கும் கொடுக்கும் குக்கும்பர் ஆட் பண்ணுறதுனால. இப்போ இது கூட நான் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்ச தயிர், சில்லுன்னு இருக்க தயிர் தான் யூஸ் பண்ணுறேன். கெட்டியாக இருக்க தயிர் வந்துட்டு தேவையான அளவு, மிக்சிங்க்கு தேவையான அளவு ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல சில்லுன்னு இருக்க தயிர், அது கூட குக்கும்பர், இதெல்லாம் சேரும்போது வேறு லெவலில் ஒரு ஹைட்ரேஷன் வந்து ஸ்கின்னுக்கு கொடுக்கும். ஸ்கின் பார்க்க நல்ல ஹைட்ரேஷனாக இருந்தாலே ஒரு க்ளோ வந்து தெரியும், நேச்சுரலாக ஒரு க்ளோ வந்து தெரியும்.
செம்ம ஹெல்த்தியாக இருக்க மாதிரி நம்மளே ஃபீல் பண்ணுவோம். அது மாதிரி ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கொடுக்கும், டல்னஸ் ரிமூவ் பண்ணி கொடுக்கும், கண்ணெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக்கி கொடுக்கும். இந்த குக்கும்பர் யூஸ் பண்ணும்போது கண்ணை சுற்றிலாம் நம்ம போடுறோம் அப்படின்னா வேறு லெவலில் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக் வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே செட் ஆகும். எல்லா ஸ்கின் டைப்புமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஹனி மட்டும் உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து திக் லேயராக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போதும் நான் சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து போடுங்க. ஏன்னா அந்தளவுக்கு அது வந்து நம்மளுக்கு ஒட்டியிருக்க மாதிரி இருக்காது. போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு லேயர் போடுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நம்மளோட ஸ்கின்னில் வந்து இது இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம்னாவது ஒரு பேக் இருந்தால் மட்டும்தான் அது நல்லா வந்து வேலை செய்யும். உடனே கழுவுற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி நான் சொல்கிற இப்போ 7 days பேக்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடணும். ஓவர் ட்ரை டெய்லியும் பண்ணக்கூடாது. அது வந்து நம்மளை ஸ்கின்னை வந்து சுருங்க வைக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஓவர் ட்ரை டெய்லியும் பேக் போட்டு நல்லா காய விட்டால் ஸ்கின் நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க. ஸ்கின்னை வந்து பேக் வந்து ஓவர் ட்ரை பண்ண விடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த டைமிங் பொறுத்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை 10 நிமிஷத்தில் ரொம்ப உங்களுக்கு காயவே இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வந்து காயறதுக்கு விடுங்க. லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஓவர் ட்ரை மட்டும் பண்ணாதீங்க. கண்ணை சுற்றி தாராளமாக போட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து கண்ணை சுற்றி போட வேணாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஹோம்மேடு ஃபேஷியலோ ஃபேஸ் பேக்கோ கண்டிப்பாக நம்ம கண்ணை சுற்றி போடணும். இல்லைனா அன்ஈவன் ஸ்கின் மாதிரி வந்துடும். அப்படி போட்டால் தான் கண் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா இருக்கும். கண்ணுக்கும் சுற்றியுமே நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். இல்லைனா கண்ணு மட்டும் டல்லாக இருந்தால் ஃபேஸ் பார்க்க நல்லாவே இருக்காது. குக்கும்பர்லாம் போட்டிருக்கனால சூப்பராக இருக்கும். திக் லேயர் அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 10 minutes வந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நான் 2 லேயர் போட்டு ட்ரை ஆகும்போதும் இந்த மாதிரி ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பாருங்கள், நான் வந்து வெயிலில் அலைஞ்ச ஸ்கின் மாதிரியே இல்லை. நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ். காலையில் தூங்கி எழுந்திரிச்சு நான் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ண மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸ்கின்னு. எவ்வளோ க்ளோவாக இருக்குன்னு பாருங்கள். ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னிங் கொடுக்கும். டேன் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து பயங்கரமாக டேன் ஆகிடுச்சு, எனக்கு கண்ணங்கரைன்னு ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பேக்கே நீங்கள் வந்து கண்டினியூவாக 3 days போட்டிங்கன்னா உங்களுக்கு டேனை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். என்னைய மாதிரி நல்ல சன்ஸ்க்ரீன் லோஷன் எல்லாம் போட்டு கவர் பண்ணி போனாலுமே டேன் வந்து ஆகும். அந்த டைமில் இந்த பேக் போட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பழையபடியே ஸ்கின் ஆகிடும். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்லா அதை விட நல்லா ப்ரைட்டாக நல்லா க்ளோ பண்ணி கொடுத்துரும். பாருங்கள், நான் ஒரு நாள் ஃபுல்லாக வெயில் அலைஞ்ச மாதிரியே தெரியல. 5 days வரைக்கும் முடிச்சிருப்பீங்க. இப்போ 6th day வந்து இதை பார்த்து முடிச்சிருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காதீங்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.